ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நிலா இருந்துட்டு, "நானே இந்த வீட்ட விட்டு வெளியே போயிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டி இருந்துட்டு, "அவ பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போகாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதும் உண்மைதானே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "வனத்தி, உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. ஆனா எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும், வானத்தி இருந்துட்டு, "இந்த வீட்டுக்கே நீங்க ஃபேக்கா தான் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க எந்திரிக்கணும் எந்திரிக்கணும், உட்காரணும் உட்காரணும். இப்ப கூட பாருங்க, இந்த வீட்டுக்கு வந்த மகராசின்னு மாமா உங்கள பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நானும் தான் இந்த வீட்டுக்கு வரப்போறவ. என்னை பத்தி இவரு ஏதாச்சும் பேசியிருக்காரா?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே நடேசன் இருந்துட்டு, "இந்த வீட்டுக்கு வரப்போறவ தான் உங்க அப்பா, அம்மா இங்க அடிக்கடிக்க சத்தம் போட்டுட்டு போவாங்க. போலீஸ்காரங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. தேவையில்லாம என் பசங்கள ஜெயில்ல போட பாக்குவாங்க. இதுதான் நீ இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கிற நல்லது" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா, "நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ, அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நைட்டு பகலுமா தூங்காம என் மருமக உழைச்சி ரூ. 80,000 பணத்த குடுத்துருக்காங்க. நீ என்னத்த குடுத்த?" அப்படின்ற மாரி நம்ம நடேசன் சொல்றாங்க. "பாத்தியா பாண்டி, உங்க அப்பா எப்படிலாம் பேசுறாரு. அவரு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.